ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பனி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பனி பார்த்தீங்கன்னா ஜோஜி ஜார்ஜ் நடிச்சு, ஜோஜி ஜார்ஜே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து பண்ணி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பனி. பனினா என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா ஜாபு, அதாவது பார்த்தீங்கன்னா வேலை தான். நம்ம வேலைன்னு சொல்லுவோம், அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா பனின்னு வந்து சொல்லுவாங்க மலையாளத்தில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டைட்டில். இந்த பனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா, ஒரு வெல் ரிட்டன் எக்ஸலன்ட் என்கேஜிங் ஆக்ஷன் த்ரில்லர்னு வந்து சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது இந்த படம். இந்த பனி படத்தோட கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஜோஜி ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து இருக்காது. அவர் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு டான் ஃபேமிலி மாதிரி ஒரு 4 பேர் வந்து இருக்காங்க. 4 பேரும் பார்த்தீங்கன்னா திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஊர்லேயே பெரிய டானா இருக்கக்கூடிய ஜோஜி ஜார்ஜ் கிட்டே ஒரு ஃபேமிலி கிட்டே பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பனி படத்தோட கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனால் இதை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும் வந்து எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா படம் வந்து ட்ராபேக்கே வந்து அவ்வளோ படம் ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து போயிடுது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட லேக் இல்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரேசியாக வந்து இருக்குது. லாஸ்ட் ஊரை பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து கொண்டு போகுது. ஜோஜி ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அன்டகனிஸ்டா வர அந்த 2 சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாரோட ரோலுமே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. மியூசிக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சாம் சீஸ் வந்து போட்டிருக்காரு. அடிஷனல் மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்து இருந்துச்சு. சாங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. படத்தில் இன்ட்ரோ பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருக்குது. படத்தில் வந்து நெகட்டிவ்னு வந்து சொல்ல போனோம்னா, படத்தில் வந்து சாங்ஸ் வந்து தேவையில்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். சாங்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே வச்சுக்கிட்டு நல்லா போயிட்டு இருக்க படத்தில் சாங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ராபேக்காக வந்து இருக்குது. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் ஒரு தரமான சினிமா வந்து வந்திருக்கும். ஒரு நல்ல ரேசியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ரிவெஞ்ச் மூவி வந்து பார்க்கணும்னா உங்களுக்கான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பனி மூவி. எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75. இந்த பனி வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் வந்து பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.